வணக்கம். 2026ஆம் ஆண்டிற்கான வருடம் ராசி பலன் கடகம். கடக ராசிக்கு உங்களுடைய ராசியிலே குரு ஜூன் மாதம் வந்து அமரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த வருடம் அமைகிறது. குருவினுடைய பார்வை சிறப்பான பார்வையாக இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 5, 9 மற்றும் இவருடைய 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. உச்ச குரு பார்வை செய்யக்கூடிய இடங்கள் சிறப்பான நன்மைகள் தரும் என்ற அமைப்பின் பிரகாரம் இந்த வருடம் அவர் சனியை பார்வை செய்கிறாரு. திருமணமாகாதவர்களுக்கு இப்போது திருமண அமைப்பு கைகூடி வரும். 7ஆம் பாவகத்தையும் 7ஆம் பாவாதிபதியும் ஒரு சேர பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது கடகராசி நண்பர்களுக்கு அனைவருக்குமே ஏற்படுகிறது. அதே போல் 7ஆம் பாவாதிபதி ஆகஸ்ட் மாதம் வக்ர அமைப்பை பெறாரு. இதுவும் ஒரு வகையில் நன்மை தான். உங்களுடைய பூர்வீகத்தை விட்டு வெளியில் சென்றவர்களுக்கு இல்லை பூர்வீகத்தில் தொழில் செய்பவர்களுக்கு எல்லாமே இப்போ ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. தந்தை வழி உறவுகள் மூலமாக ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. இந்த ஜூன் மாதம் வரைக்கும் குருவினுடைய பார்வை இங்கே ராகுக்கு கிடைக்கிறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அதே போல் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இப்போது சாதகமான ஒரு அமைப்பை பெறாங்க. அதே போல் இந்த வருடத்தின் இறுதியில் பார்க்கும் பொழுது ராகு கேதுக்கள் 12வது மாதம் 7ஆம் இடத்திலும் அதே போல் கேது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலும் வந்து அமர்றாங்க. குரு பெயர்ச்சியும் இந்த வருடத்தின் இறுதியில் நடக்க இருக்கிறது. 7ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகுவால் குடும்பத்திலும் அதே போல் உங்களுடைய ராசியில் அமர்வார். இந்த வருடத்தின் இறுதியில் 7ஆம் இடத்துல ராகு. அந்த அமைப்புகள் பார்க்கும்போது கணவன் மனைவிக்கு இடையில் உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய வீட்டார்கள் மூலமாகவும் சில சங்கடங்கள் வரக்கூடும். அனுசரித்து செல்வது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. 1.5 வருட காலங்கள் உங்களுடைய ராசியில் கேது வந்து அமர்றாரு. அதே போல் 7ஆம் இடத்துல ராகு. இது எதிர்பார்க்காத ஒரு அமைப்பு தான். அதே போல் தொழில் செய்பவர்கள் கூட்டு தொழில்